வெல்கம் டு சஃபினா vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். யாருக்கு பர்த்டே, என்ன மாதிரி குக் பண்ணுறேன், என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன், இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ vlogவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஆக இருக்கும். ஓகே, vlogல போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இப்போ தான் நான் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்தே வச்சுருக்கேன். மதியம் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நீங்கள் இன்றைக்கி ஒரு vlog பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இந்த வருஷான அந்த பிளான்ட்டு அதை எப்படி செட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு vlog போட்டிருந்தேன் இல்லையா. போயிட்டு வந்துட்டு சாரி அந்த vlog-ஐ போட்டு முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ண உடனே ஏதோ அப்படி தான் ஒவ்வொரு vlog போடும்போது ஏதோ சாதனை பண்ண மாதிரி இருக்கும். அதை போட்டு முடிச்சுன்னா அப்படி போய் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா பிள்ளைங்களாம் வர சொல்லியிருந்தேன். சரி கடை எழுந்திரிச்சு போய் ரெடி ஆகிட்டு அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் கீழே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பாஸ்தா வேக போடுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதில் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக காமிக்க முடியாது. ஏதாவது அங்கங்கே எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். விஷயம் வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த பாஸ்தா வாங்கிட்டு தான் மறந்துட்டேன். மறுபடியும் கீழே அனுப்பி மறுபடியும் வாங்கினது. அப்பா, நம்ம லேட்டாக பண்ணுற ஒரு விஷயத்தை அவசரமாக முடிக்கணும் அப்படின்னா இப்படி தான் எல்லாமே கொட்டும், உடையும், கவுத்துவோம், பெரட்டுவோம், எல்லாமே செய்வோம். இன்றைக்கி எல்லாமே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க சமைக்க போகிறேன். ஒன்லி நானும் என் கிட்ஸு மட்டும்தான் இருக்க போகிறேன். என் ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸ்லேருந்து வர முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு இந்த டைமில் எப்படி வர முடியாது. பிள்ளைங்களையும் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. மறுநாள் ஸ்கூல் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வச்சு இயர்லியராக எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அனுப்பி விடணும். அதெல்லாம் சரி. ஆனால் யாருக்கு பிறந்த நாள் நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு கேட்டால் என்னோட செகண்ட் பொண்ணு சாஃப்ரினுக்கு தான் பிறந்த நாள். மேடம் வந்து தெளிவாக மெனு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒயிட் பாஸ்தா, ரெட் பாஸ்தா, அதுக்கப்புறம் பன்னு வேணும்னு சொன்னாங்க. அது கறிபன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு வருவோம். நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும். பாஸ்தா தானே சட்டுன்னு பண்ணி விட்டுருவோம் நம்ம அப்படின்னு நினச்சி தான் நான் படுத்தேன். ஆனால் கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டேன். நான் கீழே போய் சாமான் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே அடுப்பில் தண்ணி வச்சுட்டே போயிட்டேன். அப்போனா பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ லேட்டாக சமையல் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். சரி பாஸ்தா தானே டக்குன்னு பண்ணிடுவோம் சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன, சாஃபி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒயிட் பாஸ்தாவும் வேணும், ரெட் பாஸ்தாவும் வேணுமா, நீங்கள் இந்த பண்ணுற பாஸ்தா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எனக்கு ரெண்டுமே பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன், அது ரொம்ப ஈஸி, என்ன ஒரு இதை பண்ணி 2 பிரிக்க போகிறோம்னு நினச்சேன். ஆனால் பெண்டை கலண்டுருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் இருந்துச்சு. இன்னொரு என்னன்னா, தீப்ஷியும் நிவியும் வந்து வெஜ்ஜுன்ட்டாங்க. இன்னைக்கு தீபாவளி முடிஞ்ச மறுநாள் நாங்கள் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவோன்ட்டாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு அப்படியே பீதி ஆகிட்டேன் நான். பாஸ்தாவோட ரெசிபி மட்டும் எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன். பட்டரும் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயில் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நார்மலான ஒரு சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய பூண்டு போடணும். ஆனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும். பூண்டு வந்து கருகிடக்கூடாது. கருகிறதுக்கு முன்னாடியே வந்து வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. பிகாஸ் பாஸ்தா வந்து ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்றனால எந்ததுமே கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. பிகாஸ் அடுத்தடுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து குக் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வெங்காயம் எப்படினாலும் வெந்துடும். அதுக்கப்புறம் பேக் வேற பண்ணுவோம். நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கன்னா, பேபிகார்ன், கேப்சிகம், ப்ரக்கோலி, அதுக்கப்புறம் ரெட் கேப்சிகம் போட்டிருக்கேன். கலர் கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் போட்டிருக்கேன். மஷ்ரூம் அதுக்கப்புறம் பேபிகார்ன், இது ரெண்டுமே எப்பவுமே விலை கூட தாங்க இருக்கும். அது வந்து மஷ்ரூம்லாம் சீசன் இல்லை அப்படின்னா ரொம்ப ஹை ப்ரைஸ் தான். எப்பவுமே சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டில் நான் தான் கட் பண்ணுவேன். ஏன்னா சிக்கன் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி கேட்போமா, அந்த வந்து பெரிய அந்த கட்டை மாதிரி வச்சு கட் பண்ணுறாங்க. அது குட்டி குட்டியாக அந்த அது என்ன சொல்கிறது, அந்த தூசி மாதிரி போய் நின்றுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. சிக்கன் பிரஸ்ட் 3 பிளேட் வாங்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அங்கிட்டு பண்ணுறது வெஜ் பாஸ்தா, இங்கிட்டு பண்ணுறது சிக்கன் பாஸ்தா. வெஜ் பாஸ்தான்றனால வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறீங்களோ அது எல்லாத்தையும் உடனே சேர்த்துற வேண்டியதான். நீங்கள் வெஜிடபிள் பாஸ்தா பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய பெனிஃபிட் என்னன்னா, 1 by 1 வெஜிடபிள்ஸ் வேகணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வதக்கி விட்டிங்கனாவே போதும். ஏற்கனவே பாஸ்தா வேக போடாமல் உப்பு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பார்த்துருப்போம் இல்லையா. அதனால் வந்து பாஸ்தா செய்யும் போது இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது வந்து உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த பால் போட்டு மைதா மாவுலாம் சேர்த்து ஒரு ஹெவி க்ரீம் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் குக்கிங் க்ரீம் இருக்குது, அல்மராய் பிராண்டில் நான் வாங்கியிருந்தேன். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் பாஸ்தா மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள் பாஸ்தா ஃபினிஷ் ஆயிடுச்சு. மெயினான விஷயம் என்னன்னா, ஒன்று சீஸ் ஆட் பண்ணாமல் இருக்கேன். சீஸ் வந்து பேக் பண்ணும்போது ஆட் பண்ண போது பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய சீஸ் போடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் பேக் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து சீஸை வந்து லாஸ்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும் பாஸ்தா. பார்சிலி, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இல்லைனா ஒயிட் பெப்பராகவும் போட்டுக்கலாம். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் வரது வந்து என்னன்னா சுள்ளுன்னு உரப்பா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைட்டா இதை போட்டுட்டு பிளாக் பெப்பர் பவுடர் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்ப எல்லாம் அவசரமா பேக் பண்ணுவோம், இல்ல அவசரமா இல்ல நார்மலா பேக் பண்ணணும்னாவே இந்த அடுப்புக்குள்ள இருந்து 1000 சாமான வெளியே எடுத்து வச்சாதான் நம்ம பேக் பண்ணவே முடியும். என்னைய மாதிரி யாரெல்லாம் சஃபர் பண்றீங்க? எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டோம், படப்படன்னு அடுப்புல ஏத்தலான்னு பார்த்தா தான் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு பொறுமையா வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுங்க அவனை. இந்த மாதிரி 20 மினிட்ஸ் மட்டும் அவனை வந்து
வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் மட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி பேக் பண்ணா போதும். செஞ்சிருக்க ஒயிட் பாஸ்தால வந்து பாதி பாஸ்தாவை எடுத்து தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க. பாதி இது வந்து பாஸ்தா சாஸ் இருக்குல்ல, ரெட் கலர் சாஸ், அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெட் கலர்ல ஒரு பாஸ்தா கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஒயிட் கலர் பாஸ்தாவும் ரெட் கலர் பாஸ்தாவும் ஒரே விஷயத்துல ரெண்டா பிரிச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரா 2 வெரைட்டியான சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஆனா ரெட் கலர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மாதிரி ப்ராசஸ்ல ஒயிட் கலர் பாஸ்தா பண்றீங்களோ அதை அப்படியே பண்ணிட்டு ஹாஃபா மட்டும் பிரிச்சு எடுத்து இந்த ஹாஃப்ல மட்டும் ரெட்டை கலந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், ரெட் கலர் பாஸ்தா ரெடி ஆயிரும். பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஒயிட் பாஸ்தா ரெட் பாஸ்தா இப்படி 2 அம்மா செஞ்சு வச்சிருக்காங்க, வெரைட்டியா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுங்களுக்கு ஒரு திங்கிங் வரும். அவ்வளவுதான், ஒரே கல்ல 2 மாங்கா. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு பெரிய வேலை இழுத்து விட்டான் அப்படின்ற மாதிரி என்னன்னா, வெஜ் நான்வெஜ் அப்படின்றனால ஒரே விஷயத்த 2ஆ செய்யணும், அந்த 2 விஷயத்த 4ஆ பிரிக்கணும். எப்படி பாருங்க, எனக்கு மண்டையே குழம்பிருச்சு. எனக்கு ஆக்சுவலா பண்ண ஒயிட் பாஸ்தாவை 2ஆ பிரிக்கணும், அந்த ரெட்டை வந்து ஆக்சுவலா வெஜிடேரியன் பண்ணி அதையும் 2ஆ பிரிக்கணும். அல்லல்லா, அப்படி எனக்கு அப்படி தலையெல்லாம் சுத்திருச்சு. ஏற்கனவே லேட் ஆனனால அப்படி கடுப்பாயிட்டேன் நானு. வெஜ்ஜுக்காக மெனக்கட்டு செய்றேன் பாத்தீங்களா, அதுல ஒரு நிவின்னு ஒரு ஆளு, அது சாப்பிடவே சாப்பிடாது. இந்த ஒரு உசுருக்காக நான் இப்படி ஒரு தனியா ஒரு விஷயம் செய்றேன்னு நினைக்கும் போதே எனக்கு அப்படி ஒரு இதா வந்துச்சு. நீங்க எப்படியா பிடிச்சி நிவி வாயில அமுக்கிடணும்ன்ற ஒரு காண்டோட தான் நான் இருந்தேன். கஷ்டப்பட்டு நான் பண்ணியிருக்கேன் இல்லையா. பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் சீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சீஸ் வந்து நிறைய போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் செம்மையா இருக்கும். ஒவ்வொரு டைம் மண்டை மேலக்க கொண்டே மறந்துட்டேன்ற மாதிரி இந்த பிளேட்டை வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். இந்த பிளேட் 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனா எவ்வளவு சூடா இருக்கும். மேல கண்ணாடி பிளேட்ல இருக்க பாஸ்தாவும் கொதிக்குது, கீழே இருக்க பிளேட்டும் கொதிக்குது. மேலையும் கைப்படாம கீழையும் கைப்படாம நான் அப்படி ஒரு மாதிரி திணறி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ் நீங்க பேக் பண்ணி எடுத்து மேல இருக்க ஃப்ளேமையும் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சீஸ் வந்து அழகா ஃபார்ம் ஆகி சூப்பரா இருக்கும். கிட்ஸுக்கு வந்து நார்மலா இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு வந்து பார்ட்டி பர்த்டே செலிப்ரேட்லாம் பண்றீங்க அப்படின்னா கிட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. பாஸ்தா ஒரு செட் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு செகண்ட் செட்டை வச்சதுக்கு அப்புறம் கறி பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கறி பன் ரெசிபி, ஒயிட் பாஸ்தா ரெசிபி, ரெட் பாஸ்தா ரெசிபி இப்படி எல்லாத்தையுமே வந்து நான் ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வைக்கிறேன். வேணுங்கிறவங்க கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணவங்க என்கிட்ட வந்து பர்சனலாவோ இல்ல கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க எப்படி இருந்துச்சு ரெசிபின்னு சொல்லிட்டு, சரியா? ஏன்னா எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஸ்கூல் டைமுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஹெல்தியா கொடுத்து விடணும் அப்படின்னா இந்த சிக்கன்ல போட்டு ஒரு ஸ்டஃப் பண்ணிருக்கேன். இதை நான் ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். பக்கத்துல இருக்க வந்து பன்னீர் போட்டு நான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்க பன்ல வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டஃபிங் வந்து முதல் நாள் நைட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை நீங்க பன்ல பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சப்பாத்தி நல்லா பெருசா போட்டுட்டு ஸ்டஃபிங் நிறைய வச்சுட்டு ஒன் டைம் நல்லா பட்டர்ல டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன். ஆனா சப்பாத்தில வச்சீங்க அப்படின்னா ஸ்டஃபிங் வந்து வெளியே வராம சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. பெரிய பிள்ளைங்களா இருந்தா அப்படியே ரோல் பண்ணி வச்சு விட்டுருங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தா ரோல் பண்ணதை 2ஆ கட் பண்ணி வச்சு விட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் எதுக்காக பன்ல வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்லிங்லாம் வச்சு சீஸ் எல்லாம் வச்சு ஒன் டைம் பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் எப்படி பண்ணிக்கிறேன், நல்ல பன்னுக்குள்ள நிறைய ஸ்டஃபிங் வச்சுட்டு உள்ள நான் எந்த விதமான சாஸ் அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணல. பிகாஸ் இதுவே நல்லா ஜூஸியா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னா சில்லி மயோனைஸ் வேணா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பைசியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கிட்ஸ் வந்து சாப்பிடுவாங்களான்னு தெரியல இல்லையா, அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ மேல ஒன் டைம் லைட்டா பட்டர் அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளை பண்ண பட்டருக்கு மேல நிறைய நீங்க சீஸ் வச்சு நீங்க ஒன் டைம் பேக் பண்ணி எடுத்து பாருங்களேன். அந்த மாதிரி வந்து பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேல இருக்க சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்மோக்கி மாதிரி இருக்கும், அதாவது கருகுன மாதிரி இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவரா இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்காது. உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சீஸ் வந்து பர்ன் ஆகி சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் டைம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைங்களுக்கு பர்ன் ஆக வேணா கரெக்ட் டைத்துல எடுத்துடணும் அப்படின்னா கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். அவங்களுக்கு வந்து அழகா வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆயிரும் உங்களுக்கு. அப்புறம் எடுத்து நீங்க சர்வ் பண்ணி பாருங்க, இல்ல ஸ்கூலுக்கு நீங்க கொடுத்து விட்டு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஈவன் நீங்க டின்னருக்கே கூட இந்த மாதிரி பாஸ்தா ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா ஹெவியா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஏர்லியரா சாப்பிடுங்க. பிகாஸ் நிறைய சீஸ் எல்லாம் போடுறனால. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் நான் ப்ரொமோஷன் பண்ணது இந்த மியூ கேக்ஸ்க்காக தான். அவங்க சூப்பரா கேக் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரௌனி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இந்த டைம் நான் காசு பே பண்ணி தான் இந்த கேக் எடுத்தேன் நானு. பிகாஸ் நான் ப்ரொமோஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பிசினஸ் பண்ற லேடிஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது கேக்கோட ஃபிளேவர் வந்து ரோஸ் ஃபிளேவர், ஸ்ட்ராபெரி வந்து ஃபர்ஸ்ட் அதை இனிஷியேட் பண்ணிடுறாங்க. இந்த டைம் நான் வந்து மணி பே பண்ணி தான் இந்த டயர்ல செய்ய சொன்னேன். இது வந்து ஆக்சுவலா 3 டயர் கேக். இது மூணுலயுமே வேற வேற ஃபிளேவர். ஒன்னு வந்து ரெட் வெல்வெட், ஒன்னு வந்து ரோஸ், அதுக்கப்புறம் ஒன்னு ஸ்ட்ராபெரி. மூணுமே செம்ம சூப்பரா இருந்தது. டிசைன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் எடுத்து கொடுத்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு, கியூட்டா இருந்த மாதிரி இருந்தது. மெயினா ஒரு விஷயத்த சொல்றேன், ஓவர் எக்ஸாகரேட் பண்ணிலாம் சொல்லல. கிட்ஸுக்கு வந்து இந்த ஃபிளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா பிள்ளைங்களும் ரிப்பீட்டடா வாங்கி கேட்டு சாப்பிட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த ட்ரெஸ் எங்க வாங்கியிருந்ததுன்னா மதினா மால்ல இருக்க மேக்ஸ் இருக்குல்ல, அங்கதான் வாங்கியிருந்தோம். மேடமே செலக்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. ரெடி? சமீரா நிக்க மாட்டேங்குது. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Hey! How's the cake? How is the cake? Good. Nice. Put the cake on her face. How is the taste?
taste? It's good? Yeah, okay. இந்த செலிப்ரேஷனுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா சாஃபி சமீரா அவங்களோட கிளாஸ்மேட், அதாவது பஸ்மேட் தான் மெயினாக இருப்பாங்க. பஸ்மேட்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு தெருவில் இருக்கோம் இல்லையா, அந்த தெருவில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பஸ்ஸில் யாரெல்லாம் ஏறுவாங்களோ அவங்க எல்லாருமே பஸ்மேட்டு. இவங்கெல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் க்ளோஸாக இருப்பாங்களோ இல்லையா, ஆனால் பஸ்மேட்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களை கூட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ நிறைய பேர் தேடுவீங்க என்னங்க உங்கள் ஹஸ்பண்டவே காணான்னு சொல்லிட்டு. எந்த ஹஸ்பண்டுமே வந்து கரெக்ட் டயத்துக்கு வர மாட்டாங்க. அதனால் அவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்களுக்கு மறுநாள் ஸ்கூல் இருக்கு இல்லையா, எப்படியுமே ஹஸ்பண்ட் வந்து மினிமம் 10 மணி கம்மியாக இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டாரு. 10 மணி முடியும் பிள்ளைங்களை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தா அப்படின்னா மறுநாள் காலைல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எந்திரிக்க மாட்டாங்க, டேக்கா விட்டுருவாங்க. இதுல இருக்க எல்லாருமே டியூஷன் போறாங்கப்பா. டியூஷன் போயிட்டு அதுங்க வீட்டுக்கு வரதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. 9:15 டின்னர் வச்சு 9:45 வீட்டை விட்டு பத்தி விட்டேன் நான். ஓடுங்கன்ற மாதிரி பத்தியே நான் விட்டுட்டேன் நான். இங்க ஸ்கூல் வந்து காலைல ஏர்லி மார்னிங் எப்படி நீங்க ஒரு 5 to 5:30 எந்திரிச்சாதான் 6:30 பஸ்ஸை நீங்க பிடிக்க முடியும். அதுல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா திருப்பி போய் கார்ல எல்லாம் விட முடியாது, அவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும். அந்த டிராஃபிக்ல போய் விடுறதுக்கு பெட்டர் லீவ் போட்டு வீட்லயே இருந்துடலாம். டிராஃபிக்கு பயந்துட்டு உன் பிள்ளைங்களை சீக்கிரம் படுக்க வைக்கிறது, காலைல சீக்கிரமா எந்திரிக்கிறது, அலாரம் அடிச்சுச்சான்னு இடையில ஒரு 10 டைம் செக் பண்ணிடுவேன். எனக்கு சுத்தமா அந்த நைட் ஸ்லீப்ன்றது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாவே இருக்கிறது இல்லை. கண்டிப்பா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க உங்களோட பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை கண்டிப்பா. ஆனால் அது ஒரு நாள் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு செகண்ட் பொண்ணு 2 பேருமே வந்து கத்தார்ல தான் பிறந்தாங்க. 3வது பையன் மட்டும் தான் துபாயில பிறந்தான். 3 பேரோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸுமே என்னால லைஃப்ல மறக்க முடியாது. ஏன்னா ஒன்னு இதே மாதிரி தான் இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது. ஒன்னு வேற ரகத்துல இருந்தாங்க. கண்டிப்பா அதை ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் கூட உட்காந்து நான் பேசுறேன். அப்பதான் அந்த vlog வந்து உங்களுக்கு ஃபன்னா ஃபீல் ஆகும். அப்பெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கத்தார்ல வந்து டெலிவரி பார்க்கும் போது ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போய் தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் அதை செய்ய மாட்டாரு எதிர்பார்த்தேன். அந்த மனுஷன் அந்த கதையெல்லாம் கேட்டிருப்பாரு இல்லையா, அவர் அதே தான் செஞ்சிருக்காருப்பா. ஆஃபீஸ்ல வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி பிரெக்னன்சி பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஒரு 4 to 6 hours நல்லா தூங்கி இருந்துச்சு. குழந்தை பெற்றுச்சுன்னு கால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தாரு அவரு. கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த இந்த vlog நான் மேக் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும், உங்களுக்கு ஃபன்னாவும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட இண்டோர் பிளான்ஸை பத்தி காமிங்க, என்னோட வாட்ச் கலெக்ஷன்ஸ் பத்தி, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் பத்தி இதெல்லாம் காமிங்க, புர்கா பத்திலாம் காமிங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்து வச்சிருக்கேன், நோட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா இது எல்லாத்தையும் பத்தி நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க போடுற மேக்ஸி பத்தி எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க, அதையும் நான் கட்டாயம் ஷேர் பண்றேன். இனிமே வர குக்கிங் vlogலாம் இருக்கு இல்லையா, குக்கிங்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 5 to 10 minutes இதுக்காக டைம் வச்சுட்டு நீங்க கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பின்னாடி நான் அட்டாச் பண்றேன். ஒரு நாள் வாட்ச் கலெக்ஷன், ஒரு நாள் அபாயா கலெக்ஷன், ஒரு நாள் மேக்ஸி கலெக்ஷன், அதெல்லாம் எப்படி நான் ஸ்டிச் பண்றேன், நான் எங்க வாங்குறேன், எந்த மாதிரி பிரைஸுக்குலாம் வாங்குறேன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கட்டாயம் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஓகேயா? இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் நினைப்பீங்க இது எல்லாமே ஜங்க் ஃபுட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இதெல்லாம் வெளியே வாங்கியிருந்தாலும் பிள்ளைங்களை மால் கூட்டு போயிருந்தோம், இதைத்தான் அவங்க விரும்பி சாப்பிட்டுருப்பாங்க. இதாவது நம்ம கையால் பண்ணி கொடுத்தோன்னு ஒரு திருப்தி இருக்குது. மால் கூட்டு போனோம் அப்படின்னா KFC, மெக்டோனல்ட்ஸ், அதுக்கப்புறம் இதே மாதிரி பாஸ்தா, அதுக்கப்புறம் பீஸா இதை தான் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. அட்லீஸ்ட் என் பொண்ணுக்காக அதோட பர்த்டேக்காக நான் ஏதோ என் சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் குக்கிங் மட்டும்தான். ஸோ அதை பண்ணி கொடுத்து அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆக்கியாச்சு. என்னோட பசங்களுக்கு என்னன்னா நான் பண்ணுற பாஸ்தா வந்து அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு vlogல ஏதோ ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்பெல்லாம் பாஸ்தா பண்ணுறேனோ அப்போனா சட்டி ஃபுல்லாக பண்ணி அன்றைக்கி நைட்டும் சாப்பிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாக்ஸாக போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து அத்தனை பிள்ளைங்களும் நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் பார்சல் எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க இந்த பேக் பண்ணால் மட்டும் தான் நல்லா இருக்குமா, பேக் பண்ணாமல் ஜஸ்ட் ஒயிட் பாஸ்தா பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்காதான் கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பேக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நிறைய சீஸ் போட்டு பண்ணுறமா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட்டு எப்படி இருக்கு? பாஸ்தா நல்லா இருக்கா? ஓகே, பாஸ்தா நல்லா இருக்கு. யூ ஃபீல் சீஸி? ஓகே, பாஸ்தா நல்லா இருக்கா இல்ல பர்கர் நல்லா இருக்கா? ஓகே, ஒயிட் பாஸ்தா, ரெட் பாஸ்தா? ஓகே ஓகே, ரெட் பாதி, ஒயிட் பாதி, பர்கர் பாதி, பாஸ்தா பாதி. ஓகே. பெரிய பிள்ளைங்களாம் சாப்பிட்டு முடிச்சுன்னா அதுக்கு டிவி பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ரூமில் உட்காந்து அதுக்கூட மேக்கப் திங்ஸு, ட்ரெஸ்ஸு, அதோட கபோர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்குங்க. இந்த 2 பிள்ளைங்களும் அழகாக பாட்டை போட்டு அழகாக ஆடிட்டு இருந்துச்சு. நான் கேமரா எடுத்து ரெக்கார்டு பண்ணலான்னு போகிறதுக்குள்ளேயும் வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருச்சு. கேட்டால் நீங்கள் ஏன் கேமரா எடுத்தீங்க? அதனால தான் எங்களுக்கு வெக்க வந்துச்சு, ஷையாக வந்துருச்சு அப்படின்ட்டுருச்சுங்க. பேக் பண்ணுறதோட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் கண்ணாடி ட்ரேயில் போட்டு பேக் பண்ணுறோமா, கழுவுறதுக்குள்ளேயும் வல்லாகி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகி அதை நல்லா ஒட்டிக்கிறோம். அதோட பாஸ்தாவோட க்ரீம் இருக்குல்ல, குக்கிங் க்ரீம்,
அது வந்து ஒரு மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சு தான் கழுவணும். 10 to 15 minutes மினிமம் நீங்கள் ஊற வைக்கணும். ஒவ்வொரு டைமும் நினைப்பேன் இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸை செய்யறதுக்கு பேசாமல் அலுமினியம் ஃபாயில் வச்சு அதுலேயே நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன், ஆனால் செய்ய மாட்டேன். சரி, இன்னும் நினைப்பேன் கண்ணாடி இதெல்லாம் எப்போ தான் யூஸ் பண்ணுறது, இப்படியே வச்சு ஒன்று யாருக்கா தூக்கி கொடுத்துட்டு போயிடுவோம், இல்லைனா அதுவே உடஞ்சிரும். பெட்டர் இந்த மாதிரி வந்து இருக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அலுமினியம் ஃபாயில் இல்லாமல் கண்ணாடியில் பேக் பண்ணி எடுக்கிறேன்ப்பா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துபாய் பற்றி ஏதாவது டவுட்ஸு, அப்புறம் ஸ்கூலை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ கடைசி முடி பார்த்து அத்தனை பேருக்கு தேங்க்யூ. இன்னொரு ஒரு சூப்பரான நல்ல vlogல கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.